எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நிஃப்டில இந்த 24,000 என்பது தொடர்ந்து ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது. நேத்தும் தாண்ட முடியல, இன்னைக்கு தாண்ட முடியல. எவனாவது சூனிய வச்சுட்டானா 24,000 நீ தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னன்றது தெரியல. ஸோ 24,000 தாண்டறக்கு 2 நாட்களாக நல்ல செய்திகள் இருக்கும் பொழுதே மார்க்கெட் முயற்சிக்குது. ஆனாலும் முடியல. நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த மாதிரி கமெண்ட்டுகளை படிக்கிறக்கே ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாஸ்ல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட அவருடைய ஷேர் 20% ஏறினதுனால எப்படியோ 2,000 ரூபாய் ப்ராஃபிட்ல நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்றார். அநேகமா இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரையோ அல்லது அந்த என்ஐஐடி லிமிடெட்ன்ற ஏதாவது ஒரு ஷேர் தான் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த மாதிரி கமெண்ட்டுகள் 1 லட்ச ரூபா நஷ்டம் ஒரே நாள்ல ரெக்கவரி என்பதெல்லாம் காண கிடைக்காத ஒரு அதிசயம். ஆனா இன்னொரு நண்பனுடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் ஏறும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2,50,000 லட்ச ரூபா லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். இப்ப கடந்த 3-4 நாட்களா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. அதுலயும் அந்த 1 லட்ச ரூபா லாஸை ஒரே நாள்ல ரெக்கவரி ஆச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி கமெண்ட்டுகள் படிக்கும்போது சில நண்பர்கள் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி கரெக்டா அந்த டைம் வரும்பொழுது வித்து விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. ஸோ எப்போ எந்த ஷேர் ஏறுவான்னு யாருக்குமே தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இடிச்ச புலி மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி கொண்டு இருந்தது தான் இந்த ஐடிசி அப்படின்ற ஷேர். ஆல்மோஸ்ட் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 275 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 20 ரூபாய் ஏறி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு 5 ஷேர்களை 10 வருஷம் அது என்ன ஆனாலும் சரி, மார்க்கெட்ல பெரிய கிராஷே வந்தாலும் சரி, விற்காத ஒரு ஷேராக நீங்க அடுத்த 10 வருஷம் அப்படின்னு ஏதாவது ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் எனது வாழ்க்கைக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஒரு பெரிய அளவுல செல்வத்தை உருவாக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க யாராவது அடுத்த 10 வருஷத்துக்காக சில ஷேர்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க என்னை பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது. நஷ்டமோ லாபமோ நீங்க பாட்டுக்கு கையில வச்சிருக்கும் போது மட்டும் சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் லாபம் வரும் பொழுதோ அல்லது இன்னொரு நண்பர் நஷ்டத்துல 2,50,000 லட்ச ரூபா லாஸ் புக் பண்ணேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது. வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் என்னைக்காவது இடையில அதை வித்துட்டு போற மாதிரி இருந்தா அதை சொல்லிடணும். ஸோ இப்போதைக்கு எதிர்காலத்தில் சோலார் ரிலேட்டடா, டேட்டா சென்டர் ரிலேட்டடா, பவர் ரிலேட்டடா, பல்வேறு செமிகண்டக்டர் ரிலேட்டடா மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா பல்வேறு செக்டர்கள் இருக்கு. அதுல உங்களுடைய கமெண்ட்டுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மல்டி அசெட் ஃபண்டு கூட சேர்த்து அதையும் நான் எடுத்து வச்சுட்டு கண்காணாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவேன். அதை நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ற மாதிரி கொண்டு போய் வச்சிட வேண்டியதுதான். இப்படிதான் சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி, அட வாங்க தியாகு, நாங்கெல்லாம் ஒரு 1000 குவான்டிட்டி ஷேர்கள் வந்து சில ஷேர்களை எடுத்து வச்சுக்கிட்டு பெருமைக்கு சொல்லணும், எங்ககிட்ட 1000 குவான்டிட்டி இருக்குன்னு காலம் பூரா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சேர்த்திக்கிட்டு இருக்கோம், வாங்க துணைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் போயிட்டு இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு 250 குவான்டிட்டி, ஐடிபியில் ஒரு 115, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஒரு 300ன்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுல இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 20% மேல வந்துட்டான். மற்ற 2 பங்குகளும் 2%, 4% பிளஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பசங்க இது எங்காவது என்னை விட்டுட்டு போயிட போறாங்க. இப்ப நான் காசே செலவு பண்ணாம இந்த 2ல ஏதாவது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்னா, இந்த 20% ஏறி இருக்கு பாத்தீங்களா லாபம், அதை வித்துட்டு வர்ற பணத்துல வேற ஏதாவது பங்குகள்ல கூட குவான்டிட்டி என்பது காசே இல்லாம கூட என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் அப்படி பண்ணனா இந்த சவுத் இந்தியன் பேங்கினுடைய குவான்டிட்டி 1000 நெருக்கி வராது. அதனால மேலும் மேலும் பணம் போடுறதா ஒரு கரெக்டான ஒரு செயல்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்க யாராவது ஒரு 10 வருஷத்துக்காக நான் ஒரு 5 ஸ்டாக்குகளை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பங்குகளினுடைய பெயர்களை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு 3 பிரபலமான பங்குகள், ஆனா துரதிருஷ்டவசமா தற்போது வந்து லோ பிரைஸ்ல விழுந்து கிடக்குது அப்படின்ற ஒரு செய்தியில ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் தற்போது அதனுடைய ஹை வந்து 2150 ரூபாயிலிருந்து கடுமையான சரிவு. அந்த சரிவிலையும் ஒரு 2 முறை ஏறி இறங்கிட்டு இப்ப மறுபடியும் 3வது முறையாக இறங்கியிருக்கான்.
ஸோ ரூ. 1700 ரேஞ்சில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் என்பது இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் லோ பிரைஸ் விழுகும் பொழுதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி காமிச்சு கொண்டிருந்த ஷேர் சமீபத்தில் ஏன்னா இப்போ வரைக்கும் ரெக்கவரி என்பது இல்லை. இதனால இந்த ஷேரினுடைய வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கு. அடுத்தது இதே மாதிரி ஒரு பாப்புலரான ஷேர் தான், ஆனா கீழே இறங்கி கிடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்கு மேலேயே என் மேல கை வச்ச என்னடா பண்ணுவ, கொலக்கேஸ்ல உள்ள போயிடுவடா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் முதல்லயே ஐயோ பாவம் அப்படின்ற நிலைமையில தான் ரூ. 800 சரிவடைஞ்சு 574 இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என்பது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்க்கையில் இதே மாதிரி பெருசா கீழே இறங்கிய பிறகு மறுபடியும் திரும்பி ஏறி இருக்கான். இந்த முறை என்னமோ சிறிது காலம் அதிகமாக தொடர்ந்து 2025 இருந்தே அவன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என்பது இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரபலமான பங்குகள் தான். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு நஷ்டம் அடையக்கூடிய ஷேர்கள் அப்படின்றது கிடையாது. போன குவார்டர்ல கூட 497 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் ரொம்ப பாப்புலரான ஷேர், சமீபத்தில் பைபேக் அப்படின்ற நியூஸ் இருக்கு. இருந்தாலும் கீழே விழுந்து கிடந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்ல இந்த விப்ரோ அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இந்த பைபேக் நியூஸ் இது எங்காவது ஒரு 250 ரூபாய்க்கு மேல இதை தூக்கி விடுமான்னு தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எதுவும் பெரியதாக ஒரு எழுச்சி என்பது வரல. இந்த வருஷத்துல சமீபத்தில் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி ஒரு 12% 2 தடவை போயிருக்கான். இதை பார்த்துருக்கக்கூடிய பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க மறுபடியும் ஒரு 3வது தடவை 12% போவான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு இப்போ உள்ள போய் சிக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் என்பது இப்போ வரைக்கும் வரல. நண்பர்களே, இந்த உக்ரைன் ரஷ்யா வார் பத்தி விட்டுருங்க, அது இப்போதைக்கு முடிஞ்ச பாடு இல்லை. அவனுக்கு இன்னும் 40 வருஷம் ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பானு போல. அதனால அந்த குரூப் விட்டுருங்க. பட் இந்த ஈரான் யூஎஸ் வார் முடியறதுனே வச்சுக்குவோமே, அது எதுக்கு மறுபடியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு மூடு இல்லை நான் சைன் போட மாட்டேன்னு யாராவது சொல்ல போறாங்களா? இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ அப்ப குரூட் ஆயிலினுடைய விலை வீழ்ச்சி அடைகிறதுனால சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்ற ஷேர், சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற ஷேர், ஐஓசி, பிபிசிஎல் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபோக்கஸ்ல வர்றாங்க. ஸோ இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 1 இயர் லோ பக்கத்தில் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஏதாவது ஒரே ஒரு முறை ஜம்ப் அடிச்சு 380 ரூபா வந்து தொட்டுச்சுன்னா பரவாயில்லையே, வெறும் டிவிடெண்டுக்காக ஆசைப்பட்டு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பட் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்குள்ளேயே திடீர்னு ஒரு முறை பழைய ஹை வந்து தொட்டான்னா பேசாம வித்துட்டு உட்காந்துக்குமே அப்படின்னு பல பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த ஐஓசி அப்படின்ற ஷேருமே, அவனுமே வந்து ஒரு 1 இயர் லோ பிரைஸ்ல தான் இருக்கான். இனி இந்த 1 இயர் லோல இருந்து இதுக்கும் கீழே போக போறானா அல்லது திரும்பி தன்னுடைய பழைய ஹைக்கு கீழே வரப்போறானா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்ப அடுத்த பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படின்ற ஷேர் அதே மாதிரிதான். அவன் ஆல்ரெடி 1 இயர் ஹைல தான் இருக்கான். அப்ப புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஷேர் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் க்ரூட் ஆயிலினுடைய விலை சம்பந்தப்பட்ட நகர்வுனால இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போனாலும் மகிழ்ச்சி தான். கடைசி இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர் அவன் ஆல்ரெடி பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். 40 to 70 அப்படின்றது வந்துடுச்சு. கடந்த 5 வருஷத்துல எது உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 140 ரூபா வரைக்கும் போனதெல்லாம் ஒரு உச்சமா இருக்கு. ஸோ தற்போதைக்கு இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரொம்ப சுமாராக இருந்து கொண்டு இருந்த ஷேர் 5 கோடி 11 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப 2 குவார்டர்களாக கொஞ்சம் கன்சிஸ்டன்டா 68 கோடி 29 கோடின்னு லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்ற ஷேர்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல? அதனால இந்த பங்கினுடைய விலையில ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்றதான் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய எதிர்பார்ப்பு. நண்பர்களே, மார்க்கெட்ல இப்போதைக்கு பேட் நியூஸ் இல்ல. அப்ப பேட் நியூஸ் இல்லைன்னா எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னமா இருக்கும்? சமீபத்துல லோ வந்து விழுந்து கிடக்கக்கூடிய பல பிரபலமான பங்குகள் திரும்பி ஏறாதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்ப்பு வச்சுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஜியோ பினான்ஸ் அப்படின்றது ஒரு பிரபலமான ஒரு ஷேர் தான். இந்த ஷேர் இப்ப தற்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு ஏறவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுக்கு அப்புறம் மேல போயிட்டு மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை மேல ஏறி இருக்கான். அப்ப இனி மறுபடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அட இதுக்கு முன்னாடி நீ பண்ண மாதிரி ஒரு வருஷம்
கூடி கூட டைம் எடுத்துக்க. இப்ப 2026னா 2026 கடைசின்னு கூட டைம் எடுத்துக்க. ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஒரு முக்கியமான லோவ்ல இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான ஷேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறணும்னா அவன் கீழே வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த ட்ரெண்ட் என்பது மாறி ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் என்பது நடக்கணும். ஒரு பெரிய கிரீன் கேண்டிலோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக் நியூஸோ வந்து ஏதாவது ஒன்று அவனை தூக்கி விடணும். தற்போதைக்கு ஸ்டாக் நியூஸ் என்பது இல்லை, அது குவார்டர்லி ரிசல்ட் சீசன் வரும்பொழுது தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி ஏதாவது ஒரு பெரிய கிரீன் கேண்டிலோ அல்லது மார்க்கெட்ல மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பொழுதோ ஏதாவது மேலே வருமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன பிரபலமான ஷேர்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்ல வந்து விழுந்து கிடக்குறாங்க? ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்ற ஷேருமே ஒரு பிரபலமான ஒரு ஷேர் தான். ஒரு கட்டத்துல எல்லாம் இவன் வீக்காகவே இல்லை, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தவன் 2023ல இருந்து 2026 வரைக்கும் தன்னுடைய உச்சத்துக்கு போயிட்டு இப்பதான் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேருமே சமீபத்தில் ஒரு சப்போர்ட் வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதும் ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் மறுபடியும் ஒரு முறையா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜே வந்து தொடாதா அல்லது தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்என்டம் அப்படின்ற ஷேருமே ஒரு சரிவடைந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேரா இருக்கு. இனி இதுக்கப்புறம் இது ரெக்கவரி ஆகுதா அல்லது மறுபடியும் சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே விழுகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து நாம பார்க்கக்கூடியது கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஷேர். இவன் ரொம்ப ஓவரா மனுஷனை தொந்தரவு பண்ணியிருக்கான். அப்படி என்னங்கன்னு நீங்க தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா 2 முறை இந்த ஷேர் மிக கடுமையான கிராஷ் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 2 முறையுமே ஒரு சிறிய அளவு தான் ஏறி இருக்கான், பெருசா ரெக்கவரி என்பதே வரல. இப்ப 3வது முறையாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த கெய்ன்ஸ் என்பது சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட திரும்பாதா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக இன்னொரு 2 பங்குகள் இதே மாதிரி லோல்ல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. அவனுக்கு நியூஸ் எல்லாம் கிடையாது, சும்மாவே தானாகவே கீழே விழுவான், அப்புறம் தானாவே மேலே வருவான். மற்றபடி எந்த தப்பு தண்டாக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் இவ்வளவு வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2026ல ஒரே ஒரு முறை கூட இன்னும் அது ரெக்கவரி ஆகி மேலே வரவே இல்லை. இத்தனைக்கு அது நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் அப்படின்னா கிடையாது, அவன் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேர். ஸோ இவன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல எப்போ மேலே வரும் என்பது பார்க்கறதுக்கு ரொம்ப பேர் ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் மேலே வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் இந்த வருஷம் என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர்லாம் 2024 வரைக்கும் மிக அற்புதமான ஏற்றம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லோ ரேஞ்சுக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த ஹேவல்ஸ் இருக்கு. ஸோ விழுந்திருக்கிற ஒவ்வொரு முறையுமே இந்த வருஷம் மேலே திரும்பி ஏறிட்டான். இனி இந்த முறை என்ன செய்ய போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் தாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் சமீபத்தினுடைய டபுள் பாட்டத்திலேயோ அல்லது 1 இயர் லோ பிரைஸ்லயோ வந்து விழுந்திருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளினுடைய செய்திகள். நண்பர்களே, வேறு என்ன பிரபலமான ஷேர்கள் இறங்கிட்டு திரும்பி மேலே ஏறாம இருக்கான், அவனும் ஏறாம இருந்து நம்ம மார்க்கெட்டையும் மேலே ஏத்தாம இருக்கானே அப்படின்றதுல இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஷேர் இருக்கு. சமீபத்தில் 1 மந்த் லோல இருந்து 1 மந்த் ஹைக்கு வந்திருக்கக்கூடிய பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஆனால் பெருசாவெல்லாம் ஏறல. ஸோ கடந்த 6 மாதத்தினுடைய லோ பிரைஸ்ல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இவன் மட்டும் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 1000 ரூபாய்னு வந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டே பிச்சுக்கும். அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ஒரு பேட் நியூஸ்க்கு கீழே கிராஷ் ஆயிட்டு மறுபடியும் இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பங்குகளே ஏறும் பொழுது நீ எவ்வளவு பெரிய பிரைவேட் பேங்க், உன்னால ஒரு 100-200 ரூபாய் ஏற முடியாதா? ஏன் இப்படி ஏறாம நீயும் ஏற மாட்டேங்கிற, மார்க்கெட்டையும் ஏற்றி விட மாட்டேங்கிற, ஏன் இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் பேங்க் 21% 6 மாசத்துல இறங்குறதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு சாபக்கேடு. நானெல்லாம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ் ஏறல, ரிலையன்ஸ் ஷேர் பிரைஸ் ஏறல, அதனால தான் நம்ம மார்க்கெட்டே ஏறல அப்படின்ற மாதிரி தான் நானா இருந்தா யோசிப்பேன். ஆமாங்க, 2 வெயிட்டேஜ் கம்பெனி 2 பேர் நீட்டி படுத்துட்டா, இங்க பாருங்க ஏப்ரல் மாசத்துல இருந்து நீட்டி படுத்திருக்கு, அப்புறம் எப்படி நம்ம மார்க்கெட் ஏறும்? ஸோ கொஞ்சமாவது மனசு வச்சு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்பலாம் வேண்டாம், இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 880 ரூபா அதை வந்து தொட்டுட்டு மறுபடியும் கீழே விழுந்துட்டா கூட பரவாயில்ல. ஸோ இவ்வளவு பெரிய கேப் இருக்கு.
ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் இருக்கு. அதை வந்து தொட்டுச்சுன்னா கூட பல பேர்த்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற ஷேர். நீ எல்லாம் மனுஷனா? லாபம் செய்யக்கூடிய ஷேர் இப்படி தன்னுடைய உச்சத்திலிருந்து 60% கீழே விழுந்தா ஏறத்தானே வேணும், அல்லது 80% இறங்கிட்டா ஏறத்தானே வேணும். ஒருவேளை நீ 80% இறங்கணும்னு வெயிட் பண்றியா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, நான் வந்து 60% இறங்கினதுக்கு அப்புறமே நான் ஒரு நாள் ஏறி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி 60% இறங்கிய பிறகு தன்னுடைய உச்சத்திலிருந்து இப்போ ஒரு 30% ஏறி இருக்கு இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு. ஸோ இவங்கிட்ட இருக்கக்கூடிய பேட் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்றதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எது எப்படியோ இது போன்ற பங்குகள் கீழே 60% இறங்கிட்டு மறுபடியும் 30% ஏறான்னா நம்மளுக்கு கான்பிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்றானு. மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருந்தாலும் லாபம் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் ஒரு 60% இறங்கி விட்டாலே ஏதாவது திரும்புமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். சரி நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல வந்து மிகவும் மோசமாக பிரபலமான பங்குகள் ஆனா அடிவாரத்துல விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பல பேர் வந்து 10 வருஷத்துக்காக லாங் டேர்முக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் கமெண்ட்ல போட்டீங்கன்னா எங்களை மாதிரி பல பேர்த்துக்கு வந்து அது என்ன ஸ்டாக், அதுல என்ன நியூஸ் அப்படின்றது எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அதே மாதிரி அட வாங்க தியாக ஒரு சப்போர்ட்டுக்கு வாங்க, 1000 குவான்டிட்டிகளை சேகரிக்கணும், வாழ்நாளில் நம்மளும் பந்தாவா சொல்லிக்கலாம்ல எங்ககிட்ட 1000 ஷேர் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு 3 பங்குகள்ல வந்து சில நண்பர்கள் என்னை சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் சில பங்குகள்ல அடுத்த 10 வருஷத்துக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய பங்குகள் அப்படின்றதையும் சேர்த்து விட்டா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.